யாருக்கெல்லாம் தெரியும் இன்டெஸ்டைனுக்கும் ஸ்கின்னுக்கும் நிறைய ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. ஏன்னா கான்ஸ்டிபேட்டட் அதாவது மலச்சிக்கலாக இருக்க எல்லாருக்குமே ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் வர்றது காமன். ஸோ ஸ்கின்னை கிளியராக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட இன்டெஸ்டைன் அதாவது குடல் பகுதியை மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இன்டெஸ்டைன்ஸ் ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மார்னிங் ஏஞ்சதும் முதல் வேலை போயிட்டு ஸ்டொமக்கை கிளியர் பண்ணிட்டு வருது, அதாவது மோஷன் பாஸ் பண்ணிட்டு வருது. அப்படி பண்ணலை அப்படின்னா முன்னாடி நாள் சாப்பிட்ட ஃபுட்டில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைனா இன்டெஸ்டைன்ஸில் ப்ராப்ளம் இருக்கலாம். கான்ஸ்டிபேட்டடாக இருக்கவங்க தண்ணி நிறைய குடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஃப்ரூட் சாப்பிட்றத விட சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உடம்புக்கு வேலையே கொடுக்காம என் உடம்புல எல்லாம் சரியாக நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப நாளாக க்ரானிக்காக கான்ஸ்டிபேட்டடாகவே தான் இருக்கேன் அப்படின்னா ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கும் போது அதில் இருக்க ஃபைபர் கண்டென்ட் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே நான் பண்ணிட்டேன் ஆனாலும் கான்ஸ்டிபேட்டடாகவே தான் இருக்கேன் அப்படின்னா ஹோமியோபதிக் ரெமெடி நக்ஸ்வாமிகா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு மெடிசன் எடுத்துக்கும் போது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ கெட் ஹெல்ப் அண்ட் ஹீல் பெட்டர். தேங்க்யூ ஸோ மச்.